எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விண்மீன் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் கொல்கட்டை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா கரண்டியால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கையால் பிசைச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா நாளுமே நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டியாகவும் ஒன்று வந்து நீல ஷேப்லேயும் நான் பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சு. இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கலாம். அதில் வந்து 1.5 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை கப்புக்கும் கம்மியாக வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பால் பவுடர் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சேர்த்ததெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம செகண்ட் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கொழுக்கட்டையில் வெந்திருக்கு. இப்போ தான் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை வந்து அரை கப் எடுத்திருக்கேன். இது கூட 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ தான் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதாமும் முந்திரியும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.